ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சிறகடி காதையில வந்து முத்து ஸ்டேஷனுக்கு போன முன்னாடி பிரச்சனை இன்னும் பெருசாகுது. அத பார்த்துட்டு நம்ம மனோஜோட ஃப்ரெண்ட், "என்னப்பா நான் உன்னைய கூப்பிட்டு வந்தா பிரச்சனை இத காட்டிலும் கூடுதலா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே நிப்பாட்டிர்றாங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பேசுறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்தவர் என்ன பண்றாருன்னா, "ஒரு தகப்பனுக்கு தான் தெரியுது அவனோட புள்ளையோட வலி. பாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவருக்காகவே மன்னிச்சு மனோஜ விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு பின்னாடி தான் அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்கள வெளியில விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு மனோஜ் சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் மனைவி பொய் சொல்லிட்டா, எனக்கு அம்மா வேணும் அப்படின்ற மாரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப கவலைப்படுறத பார்த்துட்டு முத்து என்ன பண்றாருன்னா, "எதுவும் நினைக்காதப்பா, இது எல்லாமே மாறும்" அப்படின்றாரு. இல்லடா இதுக்கான ஒரே சொல்யூஷனு, எங்க அம்மா வந்தா தான் இந்த வீட்ல எல்லா பிரச்சனையும் தீரும்ன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட போறாரு. நானும் மாறிப்பேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும்போது, "நீ வீட்ல இருந்து மனோஜ பார்த்துக்கடா" அப்படின்றாரு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, சீதாவுக்கும் அந்த டிராஃபிக் போலீஸுக்கும் ரொம்பவே ஒரு லவ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரு இடத்துல பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து கம்பல் பண்றாரு. அதாவது வந்து "உன்னுடைய காதல் இருக்கா? இல்லையா? என்னைய பிடிச்சிருக்கா? இல்லையா? அப்படின்றத மட்டும் நீ சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னுடைய குடும்ப ஃபேமிலிய புரிஞ்சுக்கிட்டே நீங்க இப்படி நடக்கலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது" அப்படின்ற மாரி அவர் சொல்லும்போது, ஒரு கட்டத்துல அவங்களே வந்து நம்ம வந்து டிராஃபிக் போலீஸினுடைய ஃபீலிங்க புரிஞ்சுகிட்டு, அவங்க காதலுக்கு ஓகே சொல்லிர்றாங்க. 2 பேருமே பைக்ல வந்து மூவ் பண்ணி போறாங்க. அந்த நேரம் வந்து முத்து பார்க்குறாரா, இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணிய வந்து வீட்டுக்கு கூட்டு வர முயற்சியெல்லாம் பாட்டி முழுமையா இறங்கிறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாம, வீட்டுக்கும் கூட்டு வந்துறாங்க. கூட்டு வந்துட்டு அவங்க ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அதாவது வந்து சூரத்துல சத்தியம் வச்சு, "இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் உண்மையா இருப்பேன்" அப்படின்ற மாரி நம்ம ரோஹிணிய சொல்ல சொல்றாங்க. ரோஹிணி சொன்னாங்களா, இல்லையாங்கிறத நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.